பேமெண்ட்டை நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதில் கொடுக்க முடியாது. அதனால் பேமெண்ட் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போகாது. ரீஎடிட் போட்டதுக்கப்புறம் தான் இது வந்து அடுத்தது உங்களுக்கு அப்ளிகேஷனை ரீஎடிட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இது மேக் பேமெண்ட்டு ஒர்க் ஆகாது. எகெயின் ஃபஸ்ட்லேருந்து இது மாதிரி ஒரு லைவ் ஈவெண்ட், என்றைக்கு எக்ஸாம், December 20 தான் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைவில் காட்டும். நீங்கள் அப்ளை பண்ணது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் 2019 அப்ளை பண்ணிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 அப்ளை பண்ணிங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எதுக்கான டீட்டெயில்ஸ் இது கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண டிசிப்ளின் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஒரே டிக்ளரேஷன். அப்புறம் நீங்கள் எந்த மேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் டிக் அடித்து என்டர் கொடுத்துடணும். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு இதுலேயும் டிக் அடித்து வச்சுருங்க. மறுபடியும் உங்களோட வில்லேஜ் கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது வந்து பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் டேரெக்டாக ரெண்டாவது கிளிக் பண்ணி அதே இதை பர்மனெண்ட் அட்ரஸ் இது டெம்பரரி இருக்கும் உள்ளதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்க பாருங்கள் டிக்கு, இந்த பர்மனெண்ட் அட்ரஸ்ங்கிற டிக்கை நீங்கள் இதில் போட்டு தான் ஆகணும். இது பிளாங்காக தான் இருக்கும். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நோன்னு எஸ்ஸுங்கிறது அதுக்கப்புறம் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த SSLC, HSC, டிப்ளமோ, UG, PG, இன்டெகிரேட்டட், PhD, நெட்டு ஸ்லெட்டு இப்படின்னு மென்ஷன் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் கொடுத்துருந்த இதில் ஏதாவது மாற்றம் கொடுத்தா நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம். அடுத்தது HSC, அப்புறம் டிகிரி, UG, பீரியட் ஆஃப் ஸ்டடி இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அது மாதிரி UG டிகிரி, அதுக்கப்புறம் வந்து PhDக்கான டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த PhD சர்டிஃபிகேட் நம்பரு, அது இன்ஸ்டியூஷனு, என்ன டொமைனில் நீங்கள் அதை பண்ணீங்க, மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத, ரிசர்ச் டைட்டில் எல்லாத்தையும் ப்ராப்பராக கேட்பாங்க. அப்புறம் செட்டு டீட்டெயில்ஸ், செட்டில் வந்து 2024 TN செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு TRB இப்போ கொடுத்து வச்சுருந்தீங்களா, அதை எழுதி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களோட பாஸ் பண்ண இதை அப்லோட் பண்ணணும்னு சொன்னபோது இவங்க மட்டும் இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே அப்லோட் பண்ணி வச்சுருந்தா போதுமானது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை. இதே மாதிரி மற்றவங்க வந்து இந்த இடத்துல ஸ்லெட்டு சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்கள் பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எந்த நேரத்தில் படிச்சிங்க என்னங்கிறது இதில் ப்ராப்பராக இதில் நீங்கள் மாற்றணுன்னா இப்போ மாற்றிக்கலாம். அடுத்தது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஆஃப், இப்போ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஏதாவது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணலைன்னா இப்படி ஒரு மார்க் வரும். நீங்கள் இதை ரெட் கலரில் உள்ளதை ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து மேண்டேட்ரி திங். இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கலைன்னா அடுத்த செக்ஷனை நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இதில் வந்து ரெட் கலரை கொடுக்கும். ஸோ இங்கே அந்த டேட்டாவை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் தான் இது ஓகே ஆகும். அடுத்து டிக் அடித்து